ஹாய் சார், உங்க பேரு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ எம் ஷானவாஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ ட்ரேடிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. ட்ரேடிங் ப்ளஸ் சம் இன்சூரன்ஸ்லாம் பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 84 to 87 இந்த காலேஜ் தான் படித்தோம். ஓகே. 84 to 87. பட் யூ ஆர் ஸ்டில் யங். நம்ப முடியலையே. தேங்க்யூ வெரி மச். பிகாஸ் இங்கே படிச்சனால இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து நான் வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் தான் படித்தோம். ஓகே. அந்த டைம் வந்து இங்கே இருக்கிற பிரின்சிபல் வந்து மிஸ்டர் சங்காரெட்டின்னு சொல்லிட்டு அவர் தான் பிரின்சிபலாக இருந்தார். ஓகே. ஆஃப்டர் லாங் டைம் வந்து இங்கே வர்றது ரொம்ப ஃபீல் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஏன்னா நாங்கள் பேஸ் பண்ணது இங்கே தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸில் வந்து வந்த புதுசாக இப்போ எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்லேயே கிடையாது. ஒன்லி மெக்கானிக்கல் எல்லாரும் இருக்கும்போது நாங்கள் என்ன ட்ரை பண்ணோம்னா ஏன் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் எலக்ட்ரானிக் கம்பெனியே கிடையாது. ஓகே. எந்த கம்பெனியும் கிடையாது. நான் இங்கிருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போய் நாங்கள் கிட்டத்தட்ட நீலாம்பூர்லாம் போய் சுற்றிருப்போம். அப்படிலாம் இருந்து எலக்ட்ரானிக்கை யாரும் மதிக்காத நேரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்து நாங்கள் பண்ணிட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா நாம ஒரு பாலிடெக்னிக் படிச்சா கூட நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்கணும். அதனால நான் ஜாபுக்கு போகவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக ஐ ஸ்டார்டட் மை ஓன் பிஸ்னஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங். யூபிஎஸ் நான் மேனுஃபேக்சர் பண்ணேன். ஓகே. 25 years பேக். ஸோ அப்போ வந்து எமர்ஜென்சி லைட் தான் மார்க்கெட்ல இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன யோசிச்சோம், ஏன் ஃபேன்லாம் போடக்கூடாது பேட்டரியில அப்படின்னு சொல்லி ஸ்டார்டட். நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தோம். தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூபிஎஸ் வந்து ஹைகார்ட் பிராண்ட் நேம் நம்பர் 1 இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நான் மார்க்கெட்டிங் ட்ரேடிங் அப்படியெல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். பிகாஸ் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எல்லாரும் படிச்சுட்டு வேலைக்கு தான் ட்ரை பண்றாங்களே ஒழிய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பத்தி யாரும் கவலைப்படல. ஸோ நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா பாலிடெக்னிக் இது வந்து தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் பாலிடெக்னிக். ஜிடி நாயுடுவால் தொடங்கப்பட்ட ஒரு பாலிடெக்னிக் தான் அந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக். அப்போ நான் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எல்லா படிக்கிற எல்லாருமே உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து எகைன் வேலைக்குங்கிற மாதிரி இல்லாம நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாகவும் நம்ம வேலை கொடுக்குற மாதிரி கிரியேட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு இந்தியா ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமா இருக்கும். ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு பி ஹியர். ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே. ஸோ இன்னைக்கு எந்த நண்பரை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க? நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கிட்டத்தட்ட என்னோட கிளாஸ்மேட் காலேஜ் மேட் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட்டு வந்திருக்காங்க. ஈஸ் ஃப்ரம் சிடிசி, நம்மளுடைய சக்திவேல் ராஜான்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் படிச்சார். அவரு கூட வந்திருக்காரு. நான் வந்து த்ரில்லிங்கா வந்திருக்கேன். நான் யார்ட்டையும் நான் வரேன்னு சொல்லவே இல்லை. ஐ வாண்ட் சம் த்ரில்லிங். பிகாஸ் யார் வரான்னு எனக்கு தெரியாது. பட் ஆளை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? கண்டிப்பா. அப்ப அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக நான் யார்ட்டையுமே சொல்லவே. நான் வந்ததே தெரியாது. இனிமேல் ஐடென்டிஃபை பண்ண போறேன். I'm expecting to meet all my old friends. கண்டிப்பா சார். So enjoy பண்ணுங்க. Thank you so much. Thank you. Thank you.